இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வெங்காய ஊறுகாய். இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஊறுகாய். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இது நம்ம போன சமையல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் நம்ம எதுவுமே பெருசாக சொல்ல வேணாம். நம்ம தயாரிக்கிற முறையை மட்டும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. நாட்டு வெங்காயம் 1/2 கிலோ, இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடிசா நறுக்கினது, பச்சை மிளகாய் 2 பொடிசா நறுக்கினது, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, புளி கரைசல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கணும், 2 ஸ்பூனு வெந்தயம், 1/2 ஸ்பூனு கடுகு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய். வாங்க இப்போ நம்ம இந்த வெங்காய ஊறுகாய் தயார். சட்டி சூடாகிட்டு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றாம நம்ம அந்த வெந்தயத்தை வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். கடுகு அதையும் கடுகு நல்லா பொரியுது. பொரிஞ்ச உடனே இதையும் நம்ம இறக்கி வச்சிடலாம். ரெண்டையும் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் பொடியாக. இப்போ சட்டியை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இந்த வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். இது கண்ணாடி பதத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது கடல். அடுப்பு ரொம்ப வேகமாக எரிஞ்சிட்டு இருக்கனால முடியல. இப்போ இதெல்லாம் கண்ணாடி பக்கத்தில் வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வெங்காயம். அடுத்தது நம்ம அதே எண்ணெயில் அந்த பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சியை போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் வெந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். எல்லாம் இதை வதக்கி எடுத்துட்டு அடுத்தது நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க வெந்தய பொடி, கடுகு பொடி, இப்போ நம்ம 2 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இதில் இது கலருக்காக. அடுத்தது தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, இது காரத்துக்காக. இதை நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த அரைச்சி வச்ச வெந்தய பொடி, கடுகு பொடியை இதில் கலந்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளிக்கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். புளிக்கரைசலை நல்லா கொதிக்க வந்து சுண்டி வர அளவுக்கு நம்ம அதை காய்ச்சணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நம்ம இதில் ஏன் புளியை ஊற்றிக்கிட்டோம்னா, வினிகர் இருக்கிறதுல நம்ம புளி ஊற்றுறோம். வினிகர் வந்து இப்போ உடம்புக்கு கெடுதல். அதனால இதை ஊற்றாமல் நம்ம இந்த புளிக்கரைசலை ஊற்றிக்கிறோம். இது வீணாக போகாமல் நல்லா வரும். இந்த நேரத்தில் நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு வந்து ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லது. பொதுவாகவே ஊறுகாயில் கொஞ்சம் உப்பு கூடுதலாக தான் இருக்கணும். அப்போ தான் ஊறுகாய் சீக்கிரம் வீணாக போகாது. இப்போ நம்ம இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த கலவையில் இறக்கிடலாம். இதை நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா கிளறி விடணும். நல்லா தயாராகி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம பெருங்காயத்தூளை கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நல்ல வாசனைக்கும் செரிமானத்துக்கும் நல்லது.
இதை இதோட நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்கி எல்லாம் சுருண்டு வரணும். சுருண்டு வந்தோடனே இதை வந்து கிளாஸ் பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கணும். கிளாஸ் பாட்டில் அடைச்சி வைக்கும்பொழுது அது வீணாக போகாமல் ஒரு நீண்ட நாளைக்கு நமக்கு இந்த ஊறுகாய் வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இல்லை சோறாக இருந்தால் நிறையா வச்சு சாப்பிட்லாம். ஊறுகாய்க்கும் போது அது லேசாக நக்கி தான் பார்க்கணும். புளிப்பு காரம் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ரொம்ப சுவையான, உடம்புக்கு ஹெல்த்தான வெங்காய ஊறுகாய் நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா இந்த சேனல் எல்லாம் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். நன்றி உறவுகளே.